அனைவருக்கும் வணக்கம். இஎம்ஐஸ் டேஷ்போர்டில் நேற்று ஒரு ஃபைல் ஒன்று அனுப்பியிருந்தோம். அட்டெண்டன்ஸ் வந்து நம்ம மேனுவலாக தான் வெரிஃபை பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. டிசம்பர் மாதம் 1ஆம் தேதிக்குள்ளே நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணணும். நீங்கள் அனுப்புனா தான் இன்றைக்கி அனுப்புனா தான் நாங்கள் அதை கன்சல்ட் பண்ணி நாங்கள் சென்னைக்கு அனுப்ப முடியுங்க. அதனால் நான் அனுப்பின எக்ஸல் சீட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஏற்கனவே கோர்ஸ் வைஸ் கேட்டிருந்தோம். அது கோர்ஸ் வைஸ் இல்லாமல் நம்ம ஹால்னு போட்டுக்கிறாங்க. அதில் நம்ம எப்படி ரிப்போர்ட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நேம் ஆஃப் த காலேஜ் ஃபில் பண்ண சொல்லுது. நீங்களா டான் போஸ்கோ காலேஜ் நான் எடுத்திருக்கேன். டான் போஸ்கோன்னு நம்ம டைப் பண்ணக்கூடாது. அது வந்து என்ன காலேஜ் அப்படின்ற ஒரு நேம் வந்து உங்கள் கிட்ட இருக்குது. உங்களுடைய டேஷ்போர்டில் எடுத்துக்கங்க. ஏன்னா நம்ம டைப் பண்ணுறது வந்து ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் இருக்கும் பாருங்கள். அவங்களுடைய போர்ட்டலில் பார்த்தோம்னா டான் போஸ்கோ காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதுங்க. அது இன்ஸ்டியூட் இன்ஃபர்மேஷனில் போனோம்னா அந்த டீட்டெயில்ஸை நம்மளால் எடுத்துக்க முடியுங்க. இன்ஸ்டியூட் இன்ஃபர்மேஷனில் போய் அது கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு நான் இங்கே கர்சரை வச்சு நான் அதை பேஸ்ட் பண்ணிக்கிறேனுங்க. அந்த நம்ம என்னென்னா அந்த ஸ்பெல்லிங் வந்து ஒன்று கேபிட்டல் இருக்கும் ஸ்மால் இருக்கும். அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் டைப் பண்ணணும். அதுக்காக தான் ஒரு சிலர் கோட் நம்பரோடு இருக்கும். கோட் நம்பரோடு டைப் பண்ணிக்கணும். அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் நேமு தருமபுரி அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணிக்கிறேங்க. அடுத்து வந்து டேட்டு. என்றைக்கு டேட்டில் நீங்கள் ரிப்போர்ட் எடுக்கிறீங்கன்னா இன்றைக்கி டேட்னா இன்றைக்கி டேட்டு, நாளைக்கு டேட்னா நாளைக்கு டேட்டுங்க. அதனால் இன்றைக்கி டேட் நான் ரிப்போர்ட் எடுக்கிறேன். அதனால் இன்றைக்கி டேட் போட்டுக்கிறேங்க. அடுத்து கோர்ஸ் நேம் கேட்குதுங்க. கோர்ஸ் நேம்னா அந்த பிஎஸ்சி இந்த மாதிரிலாம் கேட்குது இல்லைங்க. அதனால் நாங்கள் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 காலம்லேயும் ஆள்னு கூட கொடுத்துக்கலாங்க. இப்போதைக்கு நான் வந்து வெரிஃபை பண்ண வேண்டியது இப்போ நான் வந்து தமிழ் புதல்வன் ரெகுலரில் நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதில் அது கோர்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்குது. நான் ஹால்னு கொடுத்துருக்கேன். ஹால்னால் எல்லா கோர்ஸினுடைய டீட்டெயில்ஸுமே கொடுத்துட்றேன். இங்கேயுமே அது சப் கோர்ஸ் ஃபிசிக்ஸா கெமிஸ்ட்ரியா அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்கும். அதுக்குமே நான் ஹால்னு கொடுத்துக்கிறேன். ஆல் கோர்சஸ். நீங்கள் சப் பிரான்ச்சஸ் கொடுத்தாலும் ஓகே, அது பிரித்து எடுக்க முடியறதில்ல அப்படின்றதுக்காக. இது புதுமை பெண்ணினுடைய எக்ஸல் சீட்டு. அதனால புதுமை பெண்ணுக்கு போய்ட்றேன். புதுமை பெண்ணினுடைய ரெகுலரும் புதுமை பெண்ணுடைய ஃபஸ்ட் இயரும் கூட்டினா தான் அதனுடைய டோட்டல். புதுமை பெண்ணில் பாருங்கள், இது அப்ரூவல். இங்கே ஒரு அப்ரூவல் இருக்கா, அந்த அப்ரூவல் ஸ்டேட்டஸ் எடுத்துக்கிறேன். அந்த பெண்டிங் ரிப்போர்ட்டில் பெண்டிங்கை ரிஜெக்ட்லாம் எடுக்கக்கூடாது. அந்த 43 அப்ரூவல். இங்கே பாருங்கள் கீழே அப்பீலில் அப்ரூவல், அது ஒரு 0 இருக்குது. இந்த புதுமை ஃபஸ்ட் இயரில் எலிஜிபிள் இதில் ஒரு 16 இருக்குது. புதுமை அப்பீலில் ஒரு 2 இருக்குது. இந்த 4 டோட்டலையும் கூட்டினா தான் உங்களுடைய பயனாளிகள் இன்றைக்கி டேட்டுக்கு ஓகேங்களா. அதில் இருக்கிற பயனாளிகளில் யாரெல்லாம் கோர்ஸ் கம்ப்ளீட்டடாக டிஸ்கண்டினியூவோ லாங் ஆப்சென்ட்டோ அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும் ஓகேங்களா. இப்போ அந்த 4 டோட்டலையும் நான் கூட்டிக்கிறேன். மேலே ஒரு அப்ரூவல் இருந்தது இல்லை, புதுமை பெண் ரெகுலரில் அப்ரூவல். இது வந்து தமிழ் புதுமை பெண்ணில் அப்பீலில் அப்ரூவல். புதுமை பெண் ஃபஸ்ட் இயரில் அவன் 4 டேட்டா கூட்டணும். இது புரியுதுன்னு நினைக்கிறேன். புதுமை பெண் ரெகுலரில் இங்கே ஒரு அப்ரூவல் இருக்குது. அந்த அப்ரூவல் டேட்டாவை நீங்கள் டவுன்லோட் கூட பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாங் ஆப்சென்ட்டாக டிஸ்கண்டினியூ அப்படின்றது நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் மென்ஷன் பண்ணினா தான் மென்ஷன் பண்ணிக்கிட்டா அதில் பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் யார் இருக்காங்களோ அவங்கள நீங்கள் லாங் ஆப்சென்ட்டில் கொண்டு வந்துடுங்க. அட்டனன்ஸ் வந்து நாட் மார்க்டு அப்படின்ற டீட்டெயில்ஸாக கொண்டு வந்துக்கலாங்க ஓகேங்களா. இந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து ஓப்பன் ஆகிக்கும். இதில் யாராச்சும் இருந்தாங்கன்னா லாங் ஆப்சென்ட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க, ஒரு வேளை பிஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், அந்த மாதிரி இது ஐடென்டிஃபை பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாங்க. இப்போ எல்லாத்துலேயுமே நான் ஒன்று இந்த மாதிரி கொடுத்து வச்சுக்கிறேன். ஒரு ரேண்டமாக போட்டுக்கிறேங்க. போட்டுட்டு இந்த இதில் மைனஸ் பண்ணிக்கிறேன். மொத்த டோட்டலில் நான் அதை மைனஸ் பண்ணி இங்கே நான் போட்டுக்கிறேங்க. மேலே போடுற டோட்டலே கீழே போட்டுவிடுங்க. இதை நீங்கள் அனுப்பும் போது ஒரு பிடிஎஃப் காப்பி ப்ளஸ் வந்து இந்த எக்ஸல் காப்பி ரெண்டுமே எங்களுக்கு வித் சிக்னேச்சரோடு எனக்கு ஒரு எக்ஸல் காப்பி அமுச்சு விடுங்க. பிடிஎஃப்பில் சிக்னேச்சரோடு அமுச்சு விடுங்க. இது மெயில் பண்ணி விட்டுருங்க ஓகேங்களா. இதே மாதிரி இப்போ புதுமை பெண்ணுக்கு போட்டோம்லங்க, அங்கே பிரின்ஸிபல்கிட்ட கையெழுத்து ப்ளஸ் இங்கே நோடல் ஆஃபீஸர்கிட்ட கையெழுத்து போட்டு விடுங்க. அதே மாதிரி டிபிஎஸ்சில் அதே மாதிரி தான், சேம் அதே மாதிரி தான். இதில் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு நீங்கள் எடுக்க போகிறது அங்கே ஹால்னே கொடுத்துக்கிறேன். நீங்கள் எதுவுமே நீங்கள் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் தேவையில்லை. ஹால்னு கொடுத்துக்குங்க. இதில் வந்து புதுமை பெண் ரெகுலரில் அப்ரூவல் மட்டும் பாருங்கள், வேறு எதுவுமே பார்க்க வேணாம். அப்ரூவலில் 380 இது இருக்குது. அதுக்கு அப்பீலில் அப்ரூவல் வந்து 42 இருக்குது. அதே மாதிரி தமிழ் புதனொன்றில் இதில் ஒரு 111 அப்ரூவல் ஆகிருக்கு. அடுத்து வந்து அப்பீலில் ஒரு 22 இருக்குது. இது 4 டோட்டலையும் நம்ம கூட்டணுங்க ஓகேங்களா. அந்த 4 டோட்டலையும் கூட்டுறவங்க தான் உங்களுடைய பயனாளிங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான். இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த 4 டோட்டலையும் கூட்டி நீங்கள் எம்எஸில் வந்து டேஷ்போர்டில் இவ்வளோ பயனாளிகள் இருக்காங்க அப்படின்றத நீங்கள் போட்டுக்கிறீங்க.
அந்த பர்ட்டிகுலர்ஸில் அந்த டவுன்லோட் பண்ணி பார்த்தா எக்ஸல் டவுன்லோட் பண்ணி பார்த்தா அந்த பர்ட்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. அதில் யாராச்சும் லாங் ஆப்சென்ட்டோ டிஸ்கன்டினியூவோ இல்லை ஏதாச்சும் ஒரு ரீசன் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள அட்டெண்டன்ஸ் விட்டுட்டு நீங்கள் போர்ட்டலில் நீங்கள் அதை மார்க் பண்ணணுங்க. அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நீங்கள் அதை மார்க் பண்ணிவிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸை விட்டுட்டு மீதி இருக்க ஸ்டூடெண்ட்ஸை அங்கே போட்டுக்குங்க. லாங் ஆப்சென்ட்டு இப்போ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி பார்த்தோம்னா அந்த பர்ட்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. அதில் யாரும் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கங்க. அதை நீங்கள் செப்பரேட்டாக வெரிஃபை பண்ணிக்கங்க. இப்படி தான் ரிப்போர்ட் போடணுங்க. இல்லை யாருமே இல்லைனாலே நீங்கள் நில்லு 0 கூட போட்டுக்குங்க. அந்த லாங் ஆப்சென்ட் டிஸ்கன்டினியூ யாரும் இல்லை அப்படின்னா. இப்போ கவுண்ட் இருக்குன்னா இதில் லாங் ஆப்சென்ட் ஒன்று டிஸ்கன்டினியூ ஒன்று கொடுத்துட்டு அந்த டோட்டல் போர்ட்டலில் இருந்ததோட 2 மைனஸ் பண்ணி நாங்கள் போட்டிருக்கோங்க. அவ்வளோதாங்க. சிம்பிள். இதே மாதிரி தான் கையெழுத்து வாங்கி போட்டுக்கணும். தமிழ் புத்தகம் புதுப்பெண் இது 2 இப்படி தாங்க அனுப்பணும். 2 சீட் அனுப்பணுங்க நீங்கள் அனுப்புறது. நீங்கள் கோர்ஸ் வைஸ் போட வேண்டாம். ஜஸ்ட்டு நீங்கள் ஹால்னு போட்டிங்கன்னா ஆல் கோர்ஸஸுமே அதில் வந்துருங்க. அதனால் ஜஸ்ட்டு இப்படி கூட நீங்கள் பண்ணிக்கங்க. பண்ணிவிட்டு எங்களுக்கு ரிப்போர்ட்டாக அனுப்பிச்சி விட்டுருங்க. ஏன் நம்ம ஆல் கோர்ஸஸ்னே போட்டுறோம் அப்படின்னா உங்களுக்கு அதை எடுத்து பண்ணுறதுக்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஜஸ்ட் இப்படி நீங்கள் கூட வெரிஃபை பண்ணிக்கலாங்க. எங்களுக்கு தேவை ஒரு டேட்டா அவ்வளோதான். 2 சீட்லேயும் அந்த இதை ஃபில் பண்ணி